அபயம் சுவாமி. பெண்ணே, நீ நினைத்தது நிறைவேறும். சொல், நீ யாரென்று? நான் காசிராஜனின் மூத்த மகள் அம்பை. காசிராஜனின் மகளானே? உன் தந்தை ஒரு நல்ல சிவபக்தன். அவன் நலமாயிருக்கிறானா? நலமாக இருக்கிறார் என்று சொல்ல முடியாது. அவர் என்னை பற்றிய கவலையில் மனம் உடைந்து போயிருக்கிறார். ஏன்? உனக்கு என்ன நேர்ந்தது? ஒரு சத்திரியன் என் வாழ்க்கையில் பிரவேசித்தான். சூறாவளியில் சிக்கிக்கொண்ட ஒரு பூந்தோட்டத்தை போல நான் சிதறிப் போனேன். சத்திரிய தர்மம் என்பது மனித தர்மத்திற்கு விரோதமாகி போனால் என்னை போன்ற அபலை பெண்கள் யாரிடம் முறையிடுவது சுவாமி? என்ன நடந்தது? சொல். சுயம்வரம் நடந்த அந்த நாளில் பீஷ்மர் வந்தார். பீஷ்மன் என் அன்புக்குரிய மாணவன். அவன் ஒரு பெண்ணின் வாழ்வை இப்படி அழித்தான் என்பது எனக்கு வியப்பை தருகிறது. நான் அவனிடம் பேசுகிறேன். சிகா! வணங்குகிறேன் குருவே. பீஷ்மனை நான் பார்க்க வேண்டும். அவனை வரச் சொல். உத்தரவு குருவே. அம்பை, தவறான எண்ணங்களுக்கு மனதில் இடம் கொடுக்காதே. நல்லதே நடக்கும். குருவிற்கு பீஷ்மரின் வணக்கம். நலம் உண்டாகட்டும் பீஷ்மா. அவளை யார் என்று தெரிகிறதா? காசிராஜனின் மகள் அம்பை. அம்பையை திருமணம் செய்து கொள். குருவே, நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என சபதம் செய்தது உங்களுக்கு தெரியாதா? தெரியும். அப்படி ஒரு விரதம் பூண்டவன் எதற்காக காசி தேசத்து ராணிகளை சிறையெடுத்தாய்? என் தம்பி விசித்திர வீரியனுக்காக. அப்படி என்றால் அவனல்லவா சுயம்பரத்திற்கு சென்றிருக்க வேண்டும். சற்று உடல்நிலை சரியில்லாத நிலையில் இருந்தான். ஒரு கன்னி பெண்ணை 56 தேச ராஜாக்களும் பார்க்க கைதொட்டு இழுப்பது என்ன நாகரீகம்? குருவே, வியாசர் பெருமானிடம் அறிவுரை கேட்டு நான் இந்த காரியத்தை செய்தேன். வெற்றியும் தர்மமும் வெவ்வேறு பாதையில் செல்பவை. என் நாட்டு மக்களின் நன்மைக்காக சத்திரிய தர்மத்தை கடைபிடித்தேன். பெண்களை சிறையெடுத்தேன். அது தர்மம் தானே? அந்த அபலை பெண் உன்னிடம் வந்து நியாயம் கேட்டாள், மன்றாடினாள். ஆனால் உங்கள் ராஜ்யசபையில் சற்றும் இரக்கமின்றி அவளை வெளியேற்றியிருக்கிறீர்கள். என் சுதர்மம் அவளை ஏற்றுக்கொள்ள இடம் கொடுக்காது குருவே. திருமணமை செய்து கொள்வதில்லை என்று சபதம் செய்து வாழ்ந்து கொண்டிருப்பவன் நான். நான் எவ்வாறு அவளை திருமணம் செய்து கொள்ள முடியும்? பின் எவ்வாறு காசி தேசத்து சுயம்பரத்திற்கு சென்றாய்? வினை விதைத்தவன் நீ, நீதான் அறுவடையும் செய்ய வேண்டும்.
அதுதான் மனித தர்மம். மனித தர்மமும் சத்திரிய தர்மமும் மோதும் பொழுது நான் சத்திரிய தர்மத்தில் தான் நிற்பேன். எனக்கு வேறு வழி இல்லை குருவே. என் தர்மமும் அதுதான். பீஷ்மா, நீ நியாயத்தின் பக்கம் நிற்கவில்லை. நீ பலவான் என்பதால் உன் அஸ்திர திறமை உன்னை இவ்வாறு பேசச் சொல்கிறது. வலிமை மட்டும் எல்லா காலத்திலும் வெற்றி பெறுவதில்லை. வலிமையும் சத்தியமும் மோதும் போது சத்தியமே நிலைக்கும் என்பதை மறந்து விடாதே. அந்த பெண்ணின் கண்களிலிருந்து விழும் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் முன் உன் வீரம் அனைத்தும் சூரியன் முன் பனி போல் மறைந்துவிடும். உனக்கு பயந்துதான் சால்வன், இவள் தந்தை எல்லோரும் இவளை புறக்கணித்தார்கள். வீரன் என்ற ஆணவம் உன் கண்களை மட்டுமல்ல, உன் காதுகளையும் அடைக்கிறது. என் சிஷ்யர்கள் பட்டியலில் ஒரு ஆணவக்காரனுக்கு இடமில்லை. மகனாக என்னை மதித்த தங்களையே என் மீது விரோதம் கொள்ள செய்துவிட்டாள் இந்த சூட்சுமக்காரி. இவள் தண்டிக்கப்பட வேண்டியவள். குற்றம் உன்னிடம், பழி அவளிடமா? இனி வார்த்தைகளால் பேசிக் கொண்டிருந்தால் பயனில்லை. எடு உன் வில்லை. இனி ஆயுதங்கள் பேசிக் கொள்ளட்டும். பீஷ்மா, இனி வாதம் வேண்டாம். ஆயுதத்தால் நியாயம் தீர்த்துக் கொள்ளலாம். குருவே, பழிக்கு அஞ்சுகிறேன். சற்றே சினம் தணிந்து என் நிலையை பரிசீலிக்க வேண்டும். உன்னை பாவம் பற்றிவிட்டது. அம்பையை அத்தனை ராஜகுமாரர்களுக்கு மத்தியில் கைப்பிடித்து இழுத்தாயே, அப்போதே நீ பாவியாகிவிட்டாய். உங்கள் சபையில் அவளை அவமானப்படுத்தி வெளியேற்றினீர்களே, அப்போதே நீ பெரும் பாவியாகிவிட்டாய். இனி பேசி பலனில்லை. எடு உன் ஆயுதத்தை. இனி ஆயுதங்கள் பேசட்டும். குருவே, என்ன வார்த்தை இது? தங்களுடன் நான் போர் புரிவதா? எனக்கு வித்தை கற்றுத்தந்த ஞான தந்தையுடன் நான் போர் புரிவதா? என்னை பாவம் பற்றுமே. பீஷ்மா, குருவின் ஆணை. அம்பையை திருமணம் புரிய வேண்டும், அல்லது என்னோடு போர் புரிய வேண்டும். மன்னிக்க வேண்டும் குருவே. இவ்விஷயத்தில் நான் தங்களின் ஆணையை மீறுகிறேன் குருவே. எப்போது நீ குருவின் ஆணையை மீறுகிறாயோ, அப்போதே உன் சிஷ்ய உறவு முறிந்து போனது. இனி உன்னிடம் பேசி பயனில்லை. நீ முதலில் வாளெடுக்கப் போகிறாயா, இல்லை நான் முதலில் வாளை வீசட்டுமா? அதுதான் தங்களுடைய விருப்பம் என்றால் அதற்கு நான் கட்டுப்படுகிறேன்.
எங்கள் யுத்தத்தால் உலகம் அழியக்கூடாது. அதைவிடவும் நான் என் தோல்வியை ஒப்புக்கொள்வதே நல்லது. தெய்வத்திற்கு நிகரான குருவையே கொல்லத் துணிந்த இந்த பாவியை தாங்கள் இப்பொழுது கொல்லலாம். அதுவே எனக்கு சரியான தண்டனை. எழுந்திரு பீஷ்மா, நீ மாவீரன். பீஷ்மா, நாட்டை துறந்தவன் தியாகத்தை நான் பார்த்திருக்கிறேன். பெண்ணை துறந்தவன் தியாகத்தையும் கண்டிருக்கிறேன். குருவுக்காக தன் உயிரையே தரும் தியாகத்தின் சிகரத்தை இப்போதுதான் காண்கிறேன். பீஷ்மா, உன்னை எவராலும் வெல்ல முடியாது. தர்மம் கவசமாக இருந்து உன் உயிரை காக்கிறது. பீஷ்மா, அம்பையை ஏற்காதது உன் தர்மம்தான். நான் அவளிடம் பேசிக் கொள்கிறேன். நீ சிரஞ்சீவியாய் இருப்பாய். பரசுராமரே கைவிட்டு விட்டார். இனி பரமசிவனிடம் தான் முறையிட வேண்டும். அம்மா, இந்த பக்கமாக போய்விடுங்கள். இங்கு ஒரு பெண் சிதையேற்றப்படுகிறாள். எனக்கு நெருப்பை பார்த்தாலே பயமாக இருக்கிறது. அதில் போய் படுக்க சொல்கிறீர்களே, நான் தீயில் இறங்க மாட்டேன். என் மகளை விட்டு விடுங்கள். என்ன சொல்கிறாய்? இவள் தீயில் பாய்ந்துதான் ஆக வேண்டும். இவள் கணவன் இறந்து விட்டான். அதனால் உடன்கட்டை ஏறித்தான் ஆக வேண்டும். என்ன செய்வது? நம் துயரத்தை பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும். இல்லை என்றால் தெய்வ குற்றத்திற்கு ஆளாவோம். எந்த தெய்வம் உங்களிடம் வந்து உயிரோடு இருக்கும் மகளை தீயில் பாயச் சொன்னது? दुर्गाजी नमः। ओम श्री जगन्मात्रे नमः। ओम श्री हिमाचलगुगाकान्तमाणिक्यमणिमण्डपाजी नमः। ओम गिरिदुर्गाजी नमः। ओम राजदुर्गाजी नमः। ओम सर्वदुर्गाजी नमः। ओम नवदुर्गाजी नमः। உங்கள் வைத்தியத்தின் மீது முழு நம்பிக்கை வைத்துதான் விசித்திர வீரியனுக்கு சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு செய்துள்ளேன். எல்லாம் நல்லபடியாய் நடக்கும் அரசியாரே. ओम चंडिकाजी नमः।
யாராலும் தீர்க்க முடியாத அந்த நோயை அந்த ஆண்டவனின் அருளோடு என்னை குணப்படுத்தியது தாங்கள்தானே தாயே, தாங்கள்தானே தாயே. ஓம் பவஸ்ய தேவஸ்ய பத்னி நமः. ஓம் சர்வஸ்ய தேவஸ்ய பத்னி நமः. வணங்குகிறேன் அண்ணா. வா விசித்திரவீரியா, உன்னை பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். நீ என் கண் முன்னே வந்து நின்று கொண்டிருக்கிறாய். உனக்கு ஆயுசு தம்பி, நீ நீடூழி வாழ்வதற்கு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நோயின்றி 100 ஆண்டு வாழ யாருக்குத்தான் ஆசை இல்லை? அதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டுமே. நீங்கள் தெய்வாம்சம் பொருந்தியவர் அண்ணா. உங்கள் வாக்கு நிச்சயம் பலிக்கட்டுமே. ஆம் விசித்ரா, உன்னை இங்கு காணும் பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது சரி, நீ இந்த ஆயுத கிடங்குக்கு அரிதாகத்தானே வருவாய்? ஏனோ உங்களை காண வேண்டும் போல் இருந்தது அண்ணா. அதனால் தான் இங்கு வந்தேன். எனக்கு ஒரு சின்ன ஆசை அண்ணா. என் உடல் நலம் தேறிவிட்டது. நானும் உங்களுடன் சேர்ந்து அத்தனை ஆயுத பயிற்சிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். என்றாவது ஒரு நாள் நானும் உங்களைப் போல் ஒரு மாவீரனாக வேண்டும். இது நடக்குமா அண்ணா? ஆஹா, உளராதே தம்பி. இப்பொழுதே நீ வீரன்தான். வில்லை எடுத்தவன் தான் வீரனா? இக்கட்டான சூழ்நிலையில் சமாளிக்கக்கூடிய நெஞ்சுரம் கொண்டவனும் வீரன்தான். தம்பி, இவ்வளவு நேரம் நான் உன்னை பார்த்துத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ என் முகம் பார்க்காமல் தரையை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறாய். தம்பி, உனக்கு என்ன குறைச்சல்? சிறிது உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாய். அதுவும் இப்பொழுது சரியாகிவிட்டதே. தம்பி, அண்ணா, அடுத்த பிறவியிலும் நான் தங்களுக்கு தம்பியாக பிறக்க வேண்டும் அண்ணா. என்னை ஆசீர்வதியுங்கள். தம்பி, யாதவேதசேஷனவாமசோமராதி யதோ நிதாஹ தேவேதாஹ சனப் பரிஷததி துர்காணி விஸ்வம் நாவே வசந்தம் துரிதாத்யக்னே துர்கா பரமேஸ்வரி சண்டிகா ஜெய் நமः. ஓம் ஆர்த்யாஜனாச்ச வித்மஹே கன்யகுமாரி திமஹே தன்னோ துர்கே பிரச்சோதயாத். துர்கா பரமேஸ்வரி ஜெய் நமः. கற்பூர நீராஞ்சன தீபம் சமர்ப்பயாமி. யார் யார் இந்த தேவதை? பூரண நிலவே, மேகம் நுழைந்து இந்த பூமிக்குள் இறங்கியிருக்கிறாய். என் விழிகளுக்கு புலப்படாமல் இத்தனை காலங்கள் நீ எங்கே ஒளிந்திருந்தாய்? என் மீது கருணை காட்ட கடவுளே உன்னை எனக்காக படைத்தாரோ? பனித்துளி இரவுகளில் பளபளக்கும் விண்மீன்களை அள்ளி வந்து தங்கத்தால் ஆடை நெய்து மஞ்சத்தில் வீற்றிருக்கும் இந்த நிலவு தெய்வச் சிலையோ என்று தோன்றுகிறது. பெண்ணே, இந்த கடலுக்குள் தான் அமுதம் தோன்றுகிறது என்கிறார்கள் கவிஞர்கள். ஆனால் இல்லை இல்லை, விஷம் விளைகிறது என்கிறார்கள் முனிவர்கள். நீயே சொல் பெண்ணே, நீ விஷமா இல்லை அமுதமா? விஷம் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாய் கொடு, அமுதம் என்றால் அள்ளி அள்ளி கொடு.
உன் செம்பு விரலுக்கு பவழவண்ணம் பூட்டியது அல்லிப்பூக்களா? திகட்டாத தேனிதழ்களுக்கு பச்சை கிளிகள் கூடி வந்து வண்ணம் தீட்டியதோ? கவிதைகள் உன் விழியோடு விளையாடுகிறது. தவறு. கவிதைகளுக்கு நீ தாயல்லவா? அந்த கவிதையே உன் விழியிலிருந்துதான் பிறக்கிறது. உன் விழிகளுக்குள் ஊடுருவி நான் மனமயர்ந்து உறங்க வேண்டும். உன்னை கண்டவுடன் தோன்றிய காதல் அல்ல, என் கனவு தேவதையை நினைவில் கண்டதால் விளைந்த காதல் இது. தானே தானான தானான தானா தானே தானானா தானே தானான தானான தானா தானே தானானா தானான தானான தானானா. என் பூர்வ ஜென்ம பந்தம் பூத்தது போல் ஓவியம். என் அன்பே, என் ஆத்மாவிற்குள் நீ எங்கு விளைந்திருக்கிறாய்? தானே தானான தானான தானா உங்கள் ஆத்மாவே நான் தான். தானே தானான தானான தானா தானே தானானா. தேவமாதா, விசித்திர வீரியனுக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று கூறி இளவரசி அம்பிகை உங்களை உடனே வரச் சொன்னார்கள். மகனே, விசித்திர வீரியா, எங்களை எல்லாம் விட்டு போய்விட்டாயடா. என்ன பாவம் செய்தேன். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் மகன் என்னை விட்டு போய்விட்டார். தகவல் சொல்ல வேண்டும். என் மகன் இறந்த செய்தியை அனைவருக்கும் தகவல் சொல்ல வேண்டும். 56 தேசங்களுக்கும் என் மகன் விசித்திர வீரியன் இறந்து விட்டான் என்ற தகவலை சொல்ல வேண்டும். பீஷ்மனை அழைத்து வா, அவனுக்கு தகவல் சொல்லி அழைத்து வா. போ. ஐயோ ஐயோ, திருமண மாளிகையே மயானமாக மாறிவிட்டதடா மகனே. உனக்கு திருமணம் முடித்த கையோடு
ஈமச்சடங்கையும் செய்ய வைத்து விட்டாயடா. இவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? இந்த அழகு தேவதைகள் இருவரும் உன்னுடன் சேர்ந்து சதியில் இறங்கும்படி செய்து விட்டாயே. ஐயோ, என் மகன் இறக்கவில்லை. என் மகன் இறக்கவில்லை. ராஜ ரகசியம். ஆம். சிவாய், 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 வேண்டாம். இந்த தகவல் யாருக்கும் போக வேண்டாம். என் மகன் இறக்கவில்லை, உயிரோடு தான் இருக்கிறான். இந்த உலகை பொறுத்தவரை என் மகன் விசித்திர வீரியன் உயிரோடு தான் இருக்கிறான். கலங்காதே. ராஜ ரகசியம். நான் கூறுவது உங்களுக்கு புரிகிறதா? உனக்கு புரிகிறதா? இதோ என் மகன் இறக்கவில்லை. அவன் இறந்து போன செய்தி யாருக்கும் தெரியக்கூடாது. அரை கதவை சாத்திவை. யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது. புரிகிறதா? சிவை, நான் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று சொன்னது பீஷ்மனையும் சேர்த்துத்தான். யாரையும் உள்ளே அனுமதிக்காது. இங்கேயே இரு. இது என் ஆணை. இல்லை, இல்லை, கலங்காதீர்கள் பெண்களே, கலங்காதீர்கள். எதுவும் மாறவில்லை. எல்லாம் அவ்வாறே அப்படியே தான் இருக்கிறது. இதோ என் மகன் இறக்கவில்லை. அவன் உயிரோடு தான் இருக்கிறான். அதுபோல் நீங்கள் இருவரும் சுமங்கலிகளாகத்தான் இருக்க வேண்டும். ஆம், புரியவில்லை அல்லவா? புரிய வேண்டாம். நான் சொல்வதை மட்டும் கேட்டு நடந்தால் போதும். நீங்கள் இருவரும் சுமங்கலிகளாகவே இந்த கோலத்திலேயே இருக்க வேண்டும். என் மகன் உயிரோடு தான் இருக்கிறான். மன்னிக்க வேண்டும் பிதாமகரே. அறைக்குள் யாரையும் அனுமதிக்க கூடாது என்பது உத்தரவு. யார் உத்தரவு? பேரரசியாரின் உத்தரவு. அம்மா, ஹத்தினாபுரத்தில் அசாதாரணமான சூழ்நிலை நிலவுவது போல் தோன்றுகிறது. விசித்திர வீரியனை வாழ்த்துவதற்கு சென்றேன். சிவை என்னை
என்னையே அனுமதிக்க மறுத்து விட்டாள். ஒரே குழப்பமாக இருக்கிறது. என்ன நடக்கிறது அம்மா? அவன் முதலிரவே அவனது கடைசி இரவாகிவிட்டது. தம்பி, போய்விட்டாயா? உன் மரணம் உனக்கு முன்பே தெரிந்திருக்கிறது. அதனால்தான் அடுத்த பிறவியிலும் என் தம்பியாக பிறக்க வேண்டும் என்ற வரத்தினை வாங்கி சென்றிருக்கிறாய். அத்தினாபுரம் மயானமாகிக் கொண்டிருக்கிறது. கல்லறை தோறும் அத்தினாபுரத்தின் மணிமுடிகள் புதைந்து கொண்டிருக்கின்றன. சுழன்று அடிக்கும் சூறாவளியில் மரங்கள் எல்லாம் அப்படியே இருக்கின்றது. சின்னஞ்சிறு செடிகள் எல்லாம் வேரோடு சாய்கின்றது. நம் பிள்ளைகளுக்கு நாமே கொள்ளி வைக்கும் பாவியாகிவிட்டோம். சரியம்மா, என் தம்பியின் இறுதிச் சடங்குக்கான ஏற்பாடுகளை செய்கிறேன். வேண்டாம். ஈமச்சடங்கு இப்பொழுது வேண்டாம். நான் சற்று யோசிக்க வேண்டும். நிறைய குழப்பங்கள் உள்ளன. ஆம் பீஷ்மா, நிறைவேற்ற வேண்டிய ராஜதந்திரம் எத்தனையோ. நான் சற்று யோசிக்க வேண்டும். உலகை பொறுத்தவரை என் மகன் விசித்திரவீரியன் மரணம் அடையவில்லை, உயிரோடு தான் இருக்கிறான். உயிரோடு இருப்பான், இருக்க வேண்டும். விரைவில் முடிவெடுக்கின்றேன். பீஷ்மா, அம்மா, நீ ஒரு முக்கிய காரியம் செய்ய வேண்டும். நமது வைத்தியர்களை கொண்டு இளவரசரின் உடல் கெடாமல் இருக்க தைலதாரையில் போட்டு வைக்க சொல். செய்கிறேன் அம்மா. அத்தினாபுரத்தின் எதிர்காலமே உங்கள் கையில் இருக்கும் பொழுது மரணத்தை நீங்கள் ஏன் தழுவ வேண்டும்? கண்டவனோடு உறவு கொள்ள நாங்கள் என்ன பேசுகளா? வாய்க்கு வந்தபடி பேச என்ன தைரியம் உனக்கு? மகாபாரதம் பாரதம் மகாபாரதம் உயர் நீதியும் சொன்ன காவியம் மகாபாரதம். மகாபாரதம் மண்ணை பெரிதென்று தேடும் ஒருவன், மனிதம் உயர்வென்று நாடும் ஒருவன், வன்மம் வாழ்வென்று வாழும் ஒருவன், நானே உலகென்று காட்டும் ஒருவன். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே